الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتموا الحج والعمرة لله وقال نبينا صلى الله عليه وسلم الحاج والعمرة وفد الله وإن دعوه أجابهم وإن استغفروا غفر لهم أو كما قال عليه الصلاة والسلام. அருமையானவர்களே, ஒரு சங்கையான புனிதமிக்க ஹஜ்ஜுடைய காலம் சமீபத்தில் நம்மை நெருங்கி இருக்கிறது. சில தினங்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையும் நாம் பார்க்க இருக்கிறோம். உலகம் முழுவதிலிருந்தும் ஹாஜிமார்கள் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற வார்த்தை தல்பியாவை உச்சரித்து கொண்டு அந்த புனித இல்லத்தை நோக்கி புறப்பட இருக்கிறார்கள். நம்ம ஊரிலிருந்து கூட ஒரு சகோதரி சென்றிருக்கிறார்கள். இன்னும் 2 நபர்கள் அந்த புனித இல்லத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இந்த பயணங்களை கபூல் செய்வானாக. அவருடைய ஹஜ்ஜை மப்ரூராக அங்கீகரிப்பானாக. பாருங்க, ஹஜ்ஜுடைய பயணம், ஹஜ்ஜுடைய அந்த ஊரை விட்டு செல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நாம் நினைப்பதை போன்று இருக்கக்கூடிய ஒரு சாதாரண காட்சி அல்ல. மார்க்கத்துடைய ஒளியில பார்ப்போமேயானால் இந்த ஹஜ்ஜுடைய பயணம் என்பது மிக உயர்ந்த புனிதம் நிறைந்த ஒரு பயணம், ஆத்ம ரீதியான உயிரோட்டம் உள்ள ஒரு பயணம். எனவேதான் ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடியவர்களுக்கு அந்த ஹஜ்ஜை தொட்டு இருக்கக்கூடிய நிறைய வரலாற்று சரிதங்கள் படித்துவிட்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுங்கள் என்பதாக வலியுறுத்தப்படும். காரணம், இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் முழுக்க நபிமார்களுடைய நிறைய வரலாறுகள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன் இருந்த, அவர்களுக்கு பின் வந்த இன்னும் நிறைய இறைநேசர்கள் எப்படிப்பட்ட உணர்வோடு அந்த இல்லத்துக்கு புறப்பட்டார்கள், ஹஜ்ஜுடைய பயணம் எவ்வளவு உயிரோட்டமாக இருந்தது என்பதை வரலாற்று ரீதியாக நாம் எல்லாம் நினைவுபடுத்த அந்த இல்லத்தை நோக்கி பயணங்களை மேற்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவேதான் சொல்லப்படும் ஹஜ்ஜுடைய பயணம் என்பது புனிதம் நிறைந்த பயணம். அல்லாஹ் திருமறை நினைவுபடுத்துவான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹிற்காண்டி பரிபூர்ணப்படுத்த புறப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த இல்லத்தை கட்டி அணைக்க வேண்டும், தவாப் செய்ய வேண்டும், சுற்றி வர வேண்டும், இந்த எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு பல இடங்களில் வலியுறுத்துகிறது, ஆர்வம் ஊட்டுகிறது. எனவே இந்த பயணம் என்பது சாதாரண பயணம் அல்ல, அது ஆத்ம ரீதியாக உணர்வு ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பயணமாக அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜுடைய அமலை கட்டமைத்திருக்கிறான். ஹஜ் என்பது உலகத்தில் மனிதன் சந்தித்த காலத்திலிருந்து மட்டுமல்ல, அங்கு நடைபெறுகிற சில காட்சிகளை மனித பிறப்புக்கு முன்னாலும் அல்லாஹ் உலகத்தில் நிகழ்த்தினான். ஹஜ் என்பது தொன்மையான வணக்கம், ஹஜ் என்பது ரொம்ப பழமையான வணக்கம், பல வரலாறுகளை தன்னுள் பொதித்து வைத்திருக்கிற வணக்கம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்த பிறகு அவர்களுக்கு காபா காட்டிக்கப்பட்டது, அந்த இடத்தில் தவாஃப் செய்யும்படி சொல்லப்பட்டது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்லப்பட்டது, நீங்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னால் மலக்குகளாகி நாங்கள் இந்த இடத்தில் இருந்தோம், இந்த புனித இல்லத்தின் அருகாமையில் நீங்கள் அழைத்து வருவதற்கு முன்னால் நாங்கள் தவாஃப் செய்தோம். அல்லாஹ் இப்ப மனித வர்க்கத்துக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறான், நீங்க தவாஃப் செய்யுங்கன்னு சொல்லி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாக காபாவை தவாஃப் செய்தாங்க. அந்த நேரத்தில் இருந்த காபாவுடைய வடிவம் வேறு, நாம் பார்க்கிறது போன்று இருக்கிற கட்டிடம் அல்ல. நான் சொல்ல வருவது, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து அந்த இல்லம் புனிதமாக்கப்பட்டிருக்கு, தவாஃப் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹஜ் என்பது அங்கு நிறைவேற்றப்படுகிற சில கிரிகைகள் என்பது ரொம்ப தொன்மையான உணவு ரீதியான நபிமாவுடைய வரலாறுகளோடு பிணைக்கப்பட்ட பயணம். எனவே இந்த பயணத்தை உயிரோட்டம் உள்ள பயணம், இறை காதலுடைய பயணம், புனிதம் நிறைந்த பயணம் என்பதாக எல்லாம் வார்த்தைகளில் நம்முடைய உலமாக்கள் நினைவுபடுத்துவாங்க.
அருமையானவர்கள், நான் சொல்ல வருவது ஹஜ் என்பது அல்லாஹ் நம்ம கொடுக்க போகிற மிக உயர்ந்த ஒரு வணக்கம் என்பதை இந்த நேரத்தில் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய நபிமார்கள் அந்த இல்லத்தில் தான் தங்க ஆசைப்பட்டாங்க. நிறைய நபிமார்கள் அந்த சமூகம் அவர்களை புறந்தள்ளும் போது, அந்த சமூகம் அவர்களை விரட்டடிக்கும் போது, நிறைய நபிமார்கள் கடைசியாக எங்கே வருவாங்கன்னா காபாக்கு தான் வருவாங்க. இந்த காபால் தங்கிடுவாங்க, அங்கேயே இறந்தும் போயிடுவாங்க. சில அறிவிப்புகள் இப்படி வருது. அந்த ஹரத்துக்குள்ள மட்டும், இந்த புனித எல்லைக்குள்ள மட்டும் 90க்கும் அதிகமான நபிமார்களுடைய அடக்க ஸ்தலம் இருக்குது. நிறைய நபிமார்கள் அங்கே அப்படியே தஃபனா இருக்கிறாங்க, இறந்துருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜம்சம் கிணறுக்கும் அருகாமையில தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்குது, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்குது. இப்படி நிறைய நபிமார்கள் அந்த இடத்துக்கு இறந்துருக்கிறாங்க. நிறைய நபிமார்கள் ஹஜ்ஜுக்காண்டி புறப்பட்ட வரலாறையும் அல்லாஹ் எடுத்து நினைவுபடுத்தினாங்க. வாதியுல் அர்ஸக்னு சொல்லி ஒரு வாதியை கடந்து போகிறாங்க. போகும்போது தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னாங்க, இதோ இந்த இடத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லி புறப்பட்ட அந்த காட்சி எனக்கு தெரியுதுன்றாங்க. தன்னுடைய தோழர்களோடு கடந்து செல்லும் போது ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க, இங்குதான் ஒரு நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜிற்காண்டி தல்பியா சொல்லி புறப்பட்டாங்கன்னாங்க. இன்னொரு இடத்தை பார்த்து சொன்னாங்க, இங்குதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காண்டி புறப்பட்டாங்கன்னாங்க. வரலாறு எதை நினைவுபடுத்துது? எல்லா நபிமார்களுமே அந்த புனித இல்லத்தின் நோக்கி புறப்பட்டு இருக்கிறார்கள். அது உயர்ந்த உன்னதமான பயணம் என்பதை, உயிரோட்டமுள்ள பயணம் என்பதை நம் சமூகம் விளங்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹஜ் என்பது அல்லாஹ் கொடுக்கிற உயர்ந்த பாக்கியம். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்னா நபிமார்களுக்கு தான் கொடுத்தான். ஒரு காலத்தில் நபிமார்கள் தான் ஹஜ்ஜு செஞ்சாங்க, நபிமார்கள் தான் ஹஜ்ஜுக்கு வரும்படி மக்களையும் அழைத்தாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு படித்திருப்போம், தன்னுடைய மனைவியும் குழந்தை விட்டுட்டு போயிட்டாங்க. சில காலத்துக்கு பிறகு மக்காவுக்கு வராங்க, அல்லாஹுடைய கட்டளை, அந்த இடத்துல கட்டிடத்தை எழுப்புங்கன்னு அல்லாஹ் சொல்றான். காபாவை கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடித்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இந்த இடத்திற்கு மக்களை வரும்படி அழைப்பு கொடுங்கன்னு சொன்னான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த புனித இல்லத்தை நோக்கி மக்களை வாருங்கள் என்பதாக உரத்த குரல்ல சப்தம் இட்டாங்க. அந்த ஹதீஸுடைய அறிவிப்புகள்ல சில விளக்கங்கள் இப்படியும் எழுதப்படுது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இல்லத்துக்கு அழைப்பு கொடுத்த போது அந்த சப்தத்தை எந்த ஆன்மாக்கள் எல்லாம் கேட்டு லப்பைக் என்பதாக பதில் கொடுத்ததோ அந்த ஆன்மாவிற்கு அல்லாஹ் உலகத்தில் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுக்கிறான். ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அந்த ஆன்மா லப்பைக்னு சொன்னது என்று சொன்னால் அத்தனை தடவை ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஹஜ் என்பது நபியுடைய வார்த்தைக்கு பதில் கொடுத்த ஒரு பாக்கியம். இதை விட உயர்ந்த ஒரு பாக்கியம் என்னவாக இருக்க போகுது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பின்னால் வந்த எல்லா சமூகமும் ஒவ்வொரு காலத்திலுமே அந்த இல்லத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக புறப்படமாயிருந்தாங்க. வித்தியாசம் என்னன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி வரை ஹஜ் என்பது ஒரு நடைமுறையாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வாருங்கள் என்பதாக ஆர்வமூட்டப்பட்டது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய நுபுவத்தின் கடைசி பகுதியில் தான் இந்த சமூகத்துக்கு ஹஜ் அல்லாஹ் கடமையாக்கினான். இந்த சமூகத்துக்கு தான் ஹஜ் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இந்த சமூகத்தில் யார் செல்வந்தர்களாக இருந்து ஆரோக்கியமானவர்களாக இருந்து பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள், மனிஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ் சொல்வதை போன்று அந்த சக்தி படைத்தவர் அந்த இல்லத்தை நோக்கி புறப்படணும். ஹஜ் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஹஜ் தான் நிறைவேற்றினாங்க. அவருடைய கடைசி காலத்தில் தான் ஹிஜ்ரி 9 தான் ஹஜ் கடமையாக்கப்பட்டது. பெருமானாருடைய நுபுவத்துடைய கடைசி பகுதியில தான் ஹஜ்ஜத்துல் விதா என்று போற்றப்படுகிற புனிதமான அந்த பேருரை பொருந்தி அந்த நிகழ்வு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஹஜ்ஜுடைய கிரிகள் எப்படி இருக்கணும், காபாவை எப்படி தவாஃப் செய்யணும், மினாவில் எப்படி தங்கணும், அங்கு ஜமரத்துல் அகபா ஷைத்தான் கல் எப்படி எறியணும், முஸ்தலிஃபா, இப்படி ஒவ்வொரு நகர்வுகளையும் கற்றுக் கொடுத்தாங்க. இதை நான் சொல்ல வருவது, இந்த பயணம் என்பது நபிமார்கள் செய்த பயணம், நபிமார்களால் வழிகாட்டப்பட்ட பயணம். அப்படியானால் இந்த அமல், இந்த ஹஜ் எவ்வளோ உயிரோட்டமானது, வரலாற்றுகளுக்கு சொந்தமானது என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே தான் நீங்கள் பார்க்கலாம், மற்ற அமல்களை விட சில இடங்களில் இந்த ஹஜ்ஜுடைய அமலை அல்லாஹ் ரொம்ப உயர்த்தி பிடித்திருப்பான். மற்ற வணக்கங்களை விட சில நேரங்களில் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹதீஸ்ல நிறைய நன்மாரையும் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காண்டி நியத்து வைத்ததிலிருந்து, நியத்து எண்ணம் கொண்டதிலிருந்து ஹஜ்ஜுக்கு போய் திரும்பி வீட்டுக்குள்ள காலு வைக்கிற வரை அவர் ஒவ்வொரு நகர்வுகளுமே ஹதீஸ் படம் பிடிக்குது. ஒவ்வொரு காட்சியும் ஹதீஸுடைய நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காண்டி ஒரு அடி எடுத்து வைக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு நடை எடுத்து வைக்கிறார். உலகத்தில் எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம்,
எத்தனையோ காட்சிகளை பார்க்குறோம். ஆனால் இறை இல்லத்தை நோக்கி நடக்கிற அந்த ஒரு நடை என்பது மலக்குகள் ஒவ்வொரு நடைக்கும் ஒரு நன்மை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம 1 கிலோமீட்டருக்கு எத்தனை தூரம் நடப்போம்னு எண்ணிக்கை தெரியாது. நம்ம மலக்குகள் அத்தனை எண்ணிக்கையில் நன்மைகள் எழுதுறாங்க. சில அறிவிப்புகள் இப்படி வருது, ஹஜ்ஜுக்கு நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒவ்வொரு நடைக்கும் 700க்கும் அதிகமான நன்மைகள் எழுதப்படுதான். ஒரு நடைக்கு அல்லாஹ் கொத்து கொத்தான நன்மைகளை கொடுக்குறான். ஹஜ் என்பது நிறைவான நன்மை தரும். நிறைய நன்மைகள் பட்டோர்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஹாஜிகளுடைய நடையை, அவருடைய பிரயாணத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். இந்த ஹாஜிகளுடைய இந்த ஹஜ்ஜுடைய எண்ணத்தில் செலவழிக்கப்படுகிற செல்வங்களுக்கு அல்லாட்ட மதிப்புண்டு. ஹஜ்ஜுக்கு லட்சங்கள் செலவாகுதுன்னு நினைக்கிறோம். பாருங்க, ஹஜ்ஜில் செலவழிக்கப்படுகிற ஒவ்வொரு திரகம், ஒவ்வொரு நாணயத்திற்குமே பல கோடி பரக்கத்துகளை அல்லாஹ் திருப்பி கொடுக்குறான். ஹதீஸுடைய கருத்து அதுதான். ₹1 அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பது, ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுவது என்பது நாம் யூகிக்க முடியாத நிறைய பரக்கத்துகளை தரும். ஒரு சாராம்சம் என்ன தெரியுமா? நீங்க ஹஜ்ஜுக்காண்டி லட்சங்களை செலவழிச்சுட்டு போறீங்க, ஆனால் திரும்பி வந்துட்டீங்கன்னா நீங்க மௌத்தார வரை அல்லாஹ் உங்களுக்கு ஏழ்மை விட்டு தூரமாக்கிடுவான். வறுமைங்கிற அந்த முகாந்திரமே இல்லாம ஆக்கிடுவான். அல்லாஹ் ஹாஜிகளை கனியாக்குறான், சீமாட்டியாக ஆக்குறான், போதும் என்கிற தன்மையை கொடுக்கிறான். தாருல் தேவபந்தனுடைய முன்னாள் ஒரு ஆசிரியர் ஷேகுல் ஹதீஸ் என்று போற்றப்படக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர் சையத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கணும், அவர்கள் சொல்லுவாங்க, நான் ஹஜ்ஜுக்கு புறப்படும் போது எனக்கு சில கடன்கள் இருந்துச்சு. சில கடன்கள் இருக்கும்போது ஹஜ்ஜுக்கு புறப்பட்டேன். நான் புறப்படும் போது இந்த கடனுக்கெல்லாம் சில பொறுப்புகளை கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டேன். ஹஜ்ஜு முடித்து வந்த பிறகு அல்லாஹ் எனக்கு எவ்வளோ பரக்கத்து செஞ்சானா, எனக்கு இருக்கிற எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டேன். நீ அடுத்தவங்களுக்கு நான் கடன் கொடுக்குற நிலைக்கு நான் எல்லாம் உயர்த்திட்டேன்டான். இதுதான் உண்மையான பரக்கத். ஹஜ் என்பது லட்சங்கள் செலவழிக்கிறோம் நினைக்கிறோம், ஆனால் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காண்டி செலவழிக்கப்படுகிற ஒரு நாணயம், ஒரு திரகத்துடைய மதிப்பு கூட உலகத்தில் அந்த பரக்கத்தை பார்ப்பீங்க. உலகத்தில் அல்லாஹ் கனியாக ஆக்குறான், அல்லாஹ் செல்வந்தாக ஹாஜிகள் ஆக்குறான். ஹாஜிகள் ஒருபோதும் வறுமையிலும் ஏழ்மையிலும் பிடிக்கப்பட மாட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் சுபச்செய்தி சொல்லப்பட்ட இடம். இந்த ஹஜ்ஜு செலவழிக்கப்படுகிற இந்த செல்வத்திற்கும் அல்லாட்ட மதிப்புண்டு. இந்த ஹஜ்ஜிற்காக வேண்டி ஹராமுடைய ஆடை அணிகிறோம், தல்பியா சொல்கிறோம், நியத்து வைக்கிறோம். இந்த நிலைக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். அதுக்கு முன்னாடி வரை அவர் சாதாரண மனிதர். ஹராமுடைய ஆடை அணிந்து நான் ஹஜ்ஜி உம்ராயும் நாடி விட்டேன், கபூல் செய்யும் சொல்லிவிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்கும் தல்பியா சொல்லிட்டாருன்னா அவர் முஹரிமாக ஆக்கப்படுறார். சில ஆகமான விஷயங்கள் அவருக்கு தடுக்கப்படுது. எதெல்லாம் ஹாஜி செய்யணுமோ அதை மட்டும் தான் அவர் செய்ய முடியும். நகங்களை வெட்ட முடியாது, முடிகளை உதிர்க்க முடியாது, நறுமணங்களை பூசிக்கொள்ள முடியாது. இப்படி சில நடைமுறைக்குள் வட்டத்துக்குள்ள வந்துடுறார். இப்படிப்பட்ட இந்த ஹாஜியை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாஜ் வல் உம்ராஹ், ஹஜ்ஜுக்காண்டி புறப்பட்டவர்கள், உம்ராவுக்காண்டி புறப்பட்டவர்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வஃதுல்லா, அல்லாஹ்வுடைய தூதுக்குழு. இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படை, இவர்கள் தான் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்படக்கூடிய கூட்டம். இவர்களுடைய ஒவ்வொரு செயலையுமே மலக்குகள் சுபச்செய்தி சொல்றாங்க. ஹாஜிகள் நடந்து வரும் பொழுது அவர்களோடு மலக்குகள் முஆனகா செய்யறாங்க, முசாஃபஹா செய்யறாங்க. ஹாஜிகள் பிரயாணத்துல வாகனங்களில் வரும்போது அது ஆத்ம ரீதியான உணர்வு, மலக்குகள் முசாஃபஹா செய்யறாங்க. மலக்குகளுடைய அந்த உணர்வு அந்த மனிதனுடைய ஆன்மாவோடு சங்கமிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கட்டம் தான் இந்த ஹஜ்ஜுடைய பயணம். ஹாஜிகளுடைய இந்த இஹ்ராமுடைய ஆடை, இந்த நிலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். நம்முடைய பெரியார்கள் ஹஜ்ஜு செய்யும் போது போர்த்தி அந்த இஹ்ராமை ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த இடம் என்பது மலக்குகளால் பிணைக்கப்பட்ட இடம். ஒருவேளை நான் இறந்த பிறகு இந்த ஹஜ்ஜில் நான் போர்த்தி இந்த இஹ்ராமை கொண்டு கஃனிடுங்குவாங்க. அந்த உளம் ரீதியான அந்த காதலுடைய வெளிப்பாடு மண்ணறையில் வைக்கப்படும் போது கூட காபாவின் நான் தரிசித்த போது என் உடலில் எந்த ஆடை இருந்ததோ அந்த இஹ்ராமை எனக்கு போர்த்துங்கள்ங்குவாங்க. இது இறை காதலோடு இருக்கிற பயணம், உணர்வுள்ள பயணம். இதான் நினைவுபடுத்துறேன், ஹஜ் என்பது புனிதம் நிறைந்த பயணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட உன்னத பயணமாக வைத்திருக்கிறான். ஹாஜிகள் இஹ்ராமில் வந்ததிலிருந்து அவர்கள் சொல்கிற ஒரே வார்த்தை எது தெரியுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்கு தான். ஒரு உயர்வான இடத்துக்கு மேலே ஏறுறாங்களா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்குவாங்க. தாழ்வான பகுதியில் இறங்குறாங்களா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்குவாங்க. எப்படி ஒருவரை பார்க்கும்போது சலாம் சொல்கிறோமோ, இதை போன்ற ஹாஜிகள் இஹ்ராம்குள்ள வந்த பிறகு ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது அல்லாஹ்வை புகழ்வாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இவ்வளோ அற்புதமான அந்த கலிமாத்துகள், அந்த வார்த்தையுடைய கணம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு ஹாஜி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொன்னாருன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர் வலது பக்கத்தில் இருக்கிற இடது பக்கத்தில் இருக்கிற மரங்கள் பதில் சொல்கிறது, கற்கள் பதில் சொல்கிறது, களிமண் கட்டி பதில் சொல்கிறது.
அவருடைய தல்பியாவை சக படைப்புகள் பதில் சொல்கிறது. இவர் சொர்க்கவாதி என்பதாக உலகத்திலே சுபச்செய்தி சொல்லப்படுகிற உயர்ந்த நிலைக்கு அல்லாஹ் இந்த ஹஜ்ஜாஜிகளை ஹாஜிமார்களை உயர்த்துகிறான். எனவே இந்த பயணம் என்பது புனித நிறைந்த பயணம். ஹஜ்ஜில முழுக்க அல்லாஹ் தஆலா நன்மைகளால் அந்த ஹாஜிகளை அப்படியே சூழ்ந்துடுறான். அவருடைய எல்லா அசைவுகளும் நன்மை குறித்தானதாக அல்லாஹ் ஆக்கிடுறான். உறக்கமும் நன்மை, அவருடைய இயற்கை தேவையும் நன்மை, அவருடைய ஓய்வும் நன்மை. எந்த அளவு சொன்னா, காபாவை நீங்க தவாஃப் செஞ்சு மகாம் இப்ராஹிம் கருஹான் 2 ரக்காய் தொழுதீங்கன்னா ஹதீஸ்ல வருது, ஒரு அடிமை உரிமை விட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு அடிமை என்பது பல கோடி மதிப்புக்கு சொந்தமானது. வாழ்நாளுக்கு அப்படிப்பட்ட செல்வத்திற்கு உரித்தானவர் கூட இருக்க மாட்டார். ஒரு தவாஃபிற்கு அல்லாஹ் தஆலா ஒரு அடிமை உரிமை விட்ட நன்மை தரான். இது அல்லாத நிறைய அமல்கள் அங்க இருக்குது. அரஃபால தங்குறார். அரஃபாவில் தங்கும் போது ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி பெருமை பாராட்டப்படுறாரு. முஸ்தலிஃபால தங்குறாரு, ஜமரத்துல் அகபால கல் எறிகிறாரு, மினாவுல தங்குறாரு, முடிகள் அகற்றுகிறார், ஹதி கொடுக்கிறார். ஒவ்வொரு செயல்களுமே மலக்குகள் பட்டோல் நன்மை எழுதி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நேரம் வரும், அவர் ஹஜ்ஜத்துல் விதா தவாஃபுல் விதா முடித்து காபாவுடைய கடைசி தவாஃபை முடித்து திரும்பும் பொழுது மலக்கள் இப்படி சுப செய்தி சொல்றாங்க, மர்ஹபம் பிக்கும், உங்களுக்கு நீ சுப செய்தி தான், தய்யிபம் பிக்கும், உங்களுடைய வாழ்வு மனமானது தான், நீ உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே நன்மைக்குரியதாக ஆக்கப்படுதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜயோபின் வலதத்துஹும், தன்னுடைய தாய் பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி பரிசுத்தமாக பாவம் இல்லாத நிலையில் இருக்கிறதோ அந்த பரிசுத்த பாலகனை போன்று வீடு திரும்புகிறார். இந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறான். அவர் எந்த வயதில் ஹஜ்ஜு செய்தாலும் கடந்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்கிற சுப செய்தியோடு வீடு திருப்புறான். அருமையானவர்கள், இந்த ஹஜ் என்பது அவ்வளோ உயிரோட்டம் உள்ள ஒரு பயணம். நம் சமுதாயத்தில் எல்லோரும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கிற உணர்வை உருவாக்கப்படுவதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இதுதான் ஹாஜிமார்களுக்கு பிரத்தியமாக சொல்லப்படும், ஹஜ்ஜில் நிறைய துவாக்களை செய்யுங்க. ஒரு ஹாஜியுடைய துவாவை அல்லாஹ் நிராகரிப்பதே இல்லை. ஹாஜி எதை கேட்டாலும் கொடுத்துட்றான். ஏன் தெரியுமா? அவங்க இருக்கிறது மக்கா மதீனா. மக்காவும் மதீனாவும் நபிமார்களுடைய துவாவின் பரக்கத்து பெற்ற பூமி. உலகத்திலே ஆக நிறைய பரக்கத்துகள் எங்க இருக்குன்னா மக்கா மதீனாவில் தான் இருக்கு. ரொம்ப புனிதமான பூமி அதுதான். மக்கா என்பது அபுல் அன்பியா, நபிமாருடைய தந்தை என்று போற்றப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை பெற்ற பூமி. அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா பரக்கத்தினால் அந்த மக்கா நகரமே இன்னைக்கு பூத்து கொழுங்குது. மதீனா என்பது சையதுல் அன்பியா, நபிமாருடைய தலைவர் என்று சொல்லப்படுகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவை பெற்ற பரக்கத்தான பூமி. இந்த 2 பூமியுமே நபிமார்களுடைய துவாவின் பரக்கத்தை பெற்ற பூமியினால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ இன் தஅூஹு, அந்த இடத்துக்கு போய் அவங்க கையேந்திட்டாங்கன்னா அஜாபஹும், அல்லாஹ் அவருக்கு உடனே பதில் கொடுக்குறான். எதை கேட்டாலும் உடனே பதில் கொடுக்குறான். உலகத்தை கேட்டாலும் உலகத்தை கொடுக்குறான், மறுமையை கேட்டால் மறுமையை கொடுக்குறான். ஒரு ஹாஜி எதை கேட்டாலும் இல்லை என்கிற வார்த்தையை அந்த ஹஜ்ஜில் சொல்லவே கூடாது. அல்லாஹ் அவ்வளோ ஹசானாக்களை திருப்பி திறந்து விட்டுறான். வைன் தஅூஹும் அஜாபஹும் வனிஸ்தக்ஃபரு கஃபர லஹும், அவர் அல்லாஹ் மன்னித்திரு, தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செஞ்சார்னா அல்லாஹ்வே பதில் சொல்கிறான், இஸ்தக்ஃபர லஹும், அவரை மன்னிக்கப்படுது, கஃபர லஹும், அவருக்கு மன்னிப்பு உதியாக்கப்படுது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தான் ஹாஜிமாருக்கு இந்த வழிகாட்டியும் சொல்லப்படும், இங்கே ஹரம்குள்ள போன உடனே காபாவை பார்த்துறாதீங்க. காபா எவ்வளோ புனிதமான பூமின்னு சொன்னால் அந்த காபாவில் தினமும் 120 ரஹ்மத் இறங்குது. ஒரு ரஹ்மத்து கிடைப்பது நம்முடைய உலக மறுமைக்கு போதுமானது. அல்லாஹ் அந்த பூமியில் தினமும் 120 ரஹ்மத்து இறக்குறான். காபாவை சும்மா இப்படி பார்த்துட்டு இருந்தாலே 20 ரஹ்மத்து கிடைக்குதான். அந்த ஹாஜிகள் ஹஜ்ஜில் செய்யக்கூடிய துவா என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நனைந்து கொண்டு கேட்கிற துவாவை போன்று. காபாவுக்கு அருகாமல் போய் குளிர்ந்த கண்ணோடு மனநிறைவோடு காபாவை பாருங்க, அந்த நேரத்தில் நீங்கள் துவா செய்யுங்க என்பதாக வழிகாட்டப்படும். எனவே ரஹ்மத்தினுடைய பூமி அவ்வளோ சங்கியான அந்த பூமி கேட்கக்கூடிய துவாக்களுக்கு எல்லாம் அவ்வளோ பதில் கொடுக்குறான். அங்கே போய் யார் என்ன துவா செஞ்சாலும் அது கிடைச்சிருது, எதை கேட்டாலும் கிடைக்குது. நமக்கு அறிவுக்கு அது யூகிக்க முடியலையே தவிர ஹசானாக்கள் எல்லாம் அங்கே திருப்பி விட்டுறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியும் குழந்தையோட விட்டுட்டு திரும்பி வராங்க. வரும்போது பார்க்குறாங்க பொட்டல் மைதானம், இப்போ இருக்கிற காபா இல்லை. அப்போ காபாவும் கட்டி எழுப்பப்படலை. இந்த பொட்டல் மைதானத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி. ரொம்ப சிரமத்தோடு விட்டுட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று திரும்பி வராங்க. வரும்போது அல்லாஹ்ட்ட பேசுகிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல படம் பிடிக்கிறான், யா அல்லாஹ், என்னுடைய சந்ததி எங்கே விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? புற்பூண்டு இல்லாத இடத்துல விட்டுருக்கிறேன், மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல விட்டுருக்கிறேன், உன்னுடைய சங்கியான அந்த ஹரம்ல விட்டுட்டு வந்திருக்கிறேன். நான் உன்னிடம் பிரார்த்திக்கிறேன், எது தெரியுமா? இந்த இடத்தை நீ எப்படி ஆகும்னா, ஃபஜஅல் அஃபிதத மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம்,
ஒரு காலம் இப்படி இருக்கணும், உலகத்தில் நல்ல உள்ளங்களை இந்த உள்ளத்தின் பக்கம் திருப்பு, மக்கள் கூட்டம் கூட்டமா இந்த இடத்துக்கு வரக்கூடிய நிலையில் உருவாக்கு, இவர்கள் கனி வர்க்கங்களை கொண்டு புசிக்கவை, இவர்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடும் துவா செஞ்சாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 வருடங்களுக்கு முன்னால் செய்த துவா இன்னைக்கும் மக்கால போய் பார்க்கலாம். உலகத்தில் வெவ்வேறு பகுதியில் கிடைக்கிற எல்லா உயர்தர பொருட்களும் மக்காவில் கிடைக்கும். எல்லா பொருட்களும் எல்லா சீசன்லையும் கிடைக்கிற வெவ்வேறு நாடுகள் கிடைக்கிற உயர்ந்த ப்ராடக்டுகள் எல்லாம் மக்காவுடைய மார்க்கெட்ல நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் உலகத்துக்காண்டி சொல்லல, அந்த நபியுடைய துவா பரக்கத் எதை கேட்டாலும் அல்லாஹ் அங்க கொடுத்துட்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவை போன்று 2 மடங்கு மதீனாவை செலவு பார்க்கணும். இங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் பாருங்க, மக்கா கூட ரொம்ப கரசரா இருக்கும் கூட்டத்துல, மதீனாவில் அவ்வளோ நிசப்தமாக இருக்கும். அந்த ஹாஜிகளுடைய அந்த வர்ணனை நம்முடைய உள்ளத்தை அப்படியே லைக்க செய்திடும். எங்கு பார்த்தாலும் நிசப்தம், எங்கு பார்த்தாலும் ஸலவாத், நபி மீதான சலாம். இந்த காட்சியெல்லாம் பார்ப்பதற்கு உள்ளங்கள் இயங்க வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த இடமாக அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கிறான். ஹாஜிகள் என்பது அவருடைய துவாக்கள் அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஹாஜிகளை பார்த்து அவங்களுக்காண்டி துவா செய்ய சொல்லுங்க. உங்களுடைய துவா அங்கே போய் எடுத்து வைக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் உங்களுக்கும் வரக்கூடிய காலங்களில் ஹஜ்ஜை நசீபாக்குறான். பாருங்க, ஹஜ் என்பது இப்படிப்பட்ட ஒரு சுப செய்தியும் சொல்லுது. இவர் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக போறாங்கிற அறிகுறி அதுல இருக்கு. உலகத்திலே நம்ம சொர்க்கவாதியா நரகவாதியா அப்படின்னு யூகிப்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஹஜ்ஜுடைய அமல். ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மைகளால் நிறைந்த ஹஜ், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், லைஸ லஹு ஜஸா இல்லல் ஜன்னா, இதனுடைய கூலி என்ன தெரியுமா, சொர்க்கம் தான் அப்படின்னு வருது. ஒரு ஹஜ் செஞ்சாருன்னா அல்லாஹ் அதை கபூல் செய்து விட்டால் இதற்கான பகரம் சொர்க்கம்னு வருது. நபியுடைய வாக்கு சத்தியமானது. ஒரு ஹாஜி ஆகிட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான்னு இருக்கு. உலகத்திலேயே சொர்க்கவாதி என்று சுபச்செய்தி சொல்லப்படுகிற நிலைக்கு இந்த ஹாஜி உயர்த்தப்படுறாங்க. இனிமேல் நாளை மறுமையில் எல்லோரும் விசாரணைக்காண்டி நிற்கும் பொழுது இந்த ஹாஜிகளுக்கு இப்படிப்பட்ட சலுகை சொல்லப்படும். நீங்க மட்டுமல்ல, உங்க குடும்பத்திலிருந்து 400 பேர்த்த சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு வரும். அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல வருது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில ஹாஜிகளை மலக்குகள் தனியா பிரிப்பாங்க. ஹாஜிகளை தனியா பிரித்து அழைத்து வரப்படும். அவர்களிடம் சொல்லப்படும், உங்க குடும்பத்திலிருந்து 400 பேருக்கு நீங்க சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லி. எவ்வளவு பெரிய வேந்தா பார்த்து யோசித்து பாருங்க. நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறதே பெரிய ஒரு நன்மாராயம். நம்ம மூலம் 400 பேர்த்துக்கு சிபாரிசுன்னு சொன்னா அந்த ஹாஜியுடைய மர்த்தபா உயர்வு அல்லாஹ் இடத்துல எவ்வளவு இருக்குது. மறுமையில ஹாஜிகள் கண்ணியப்படுத்தப்படுறாங்க. அவர்களை சிபாரிசை கொண்டு அவருடைய சந்ததிகளிலிருந்து 400 பேர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறான்னு சொன்னா இவருடைய சொர்க்கத்துடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்பதெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய